ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட நிலை எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா முடிவு பெற்று பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியாகி இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நிலையில் இருக்காங்க. இனிமேலும் தேர்வர்கள் பார்த்திங்கன்னா இதில் குளறுபடிகள் இருக்குது சார், இதில் மாற்றங்கள் கொண்டு வரணும் சார், இது தீர விசாரிக்கணும் சார் அப்படின்னா இங்கே எதுவுமே ஆகாதுங்க. அதாவது இன்னும் சிலர் போராட்டங்கள்லாம் செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க, இதில் உண்மைத்தன்மை அறியணும் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, முடிஞ்ச கதையாக போயிடுச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருமா இல்லை எக்ஸாம் ரிட்டர்ன் வைப்பாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லைங்க. அதாவது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு ப்ராசஸ் போயிடுச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நிலைக்கு போயிடுச்சுங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நிலை பார்த்திங்கன்னா எந்த நிலையில் இருக்குன்னா சிவி லிஸ்ட் 1ல் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் சார் இடம் பெறவில்லை சார், நான் என்ன சார் செய்வது, கிட்டத்தட்ட நான் 190 மதிப்பெண் பக்கம் பண்ணியிருந்தேன் சார், நான் பாஸ் தான் சார், பட் இருந்தாலும் என்னுடைய நேம் சிவியில் வரல சார், நான் எப்படிங்க சார் அப்லோட் பண்ணுறது என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 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 சந்தோஷமான விஷயம் என்னென்னா சிவி லிஸ்ட் 2ல் உங்களோட நேம் 100% இருக்குங்க. நீங்கள் அதில் அப்ளை பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் சிலர் சிவி எப்படி சார் அப்ளை பண்ணுறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி சார் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேவை மையத்தில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே உங்களை கண்டெக்ட் பண்ணி அவங்க அப்ளை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மாதிரி சும்மா ஜஸ்ட் போயிட்டு அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பதவி ஆணைகள் உங்களுக்கு வந்துடுங்க. இது எப்படி இங்கே என்னென்ன நம்ம ஒன்ஸ் செக் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th and 12th மார்க் லிஸ்ட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், உங்கள் அப்பாவோட பேர் ப்ளஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக ப்ரிண்ட் அவுட் ஆகியிருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய சாதி சான்றிதழில் உங்களுடைய வகுப்பு, அதாவது எந்த சாதி எந்த மதம் கரெக்டாக ப்ரிண்ட் அவுட் ஆகிருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு வீட்டை அவங்களும் சேவை மையத்தில் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இறுதி டைமில் உங்களோட நேம் வரக்குள்ள பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டைமில் மாற்ற முடியாதுங்க. எதுவுமே எப்படியும் 1 வீக் எடுக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே எல்லாமே ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க சிவிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.